வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு அனாமலி டிடெக்ஷன் மாடலோட பர்ஃபார்மன்ஸை எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மல் டேட்டாவையும் அப்நார்மல் டேட்டாவையும் செப்பரேட் பண்ணுற மாடல் தான் அனாமலி டிடெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு மெட்ரிக் பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எரர், அதாவது ஆட்டோ என்கோடர்ஸ். ஆட்டோ என்கோடர் பேஸ்டு அனாமலி டிடெக்ஷனில் மாடல் இன்புட் டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணி திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இப்போது ஒரிஜினல் இன்புட்டும் ரீகன்ஸ்ட்ரக்டட் அவுட்புட்டும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ எரர் கம்மியாக இருந்துச்சுன்னா அது நார்மல் டேட்டா, எரர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதை தான் அனாமலின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? செகண்ட் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இல்லைன்னா அனாமலி ஸ்கோர் த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவோம். எல்ஓஎஃப், ஐசோலேஷன் ஃபாரஸ்ட், ஒன் கிளாஸ் எஸ்பிஎம் இந்த மாதிரி மாடல்ஸ் டேரெக்டாக லேபிள் கொடுக்காது. ஸோ இன்ஸ்டெட் ஒரு அனாமலி ஸ்கோர் கொடுக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணுவோம். ஸ்கோர் த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே போணுச்சுன்னா அதை தான் அனாமலின்னு சொல்கிறோம். த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதை நார்மல் டேட்டான்னு சொல்கிறோம். ஸோ த்ரெஷ்ஹோல்டு கரெக்டாக சூஸ் பண்ணால் தான் மாடல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அனாமலி டிடெக்ஷன் மாடலோட பர்ஃபார்மன்ஸ்னால் நார்மல் டேட்டாவுக்கு லோ எரரும் அப்நார்மல் டேட்டாக்கும் ஹை எரரும் வருதான்னு சொல்லி பார்க்குறது தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.